Welcome all of you to my video. In this video, we are going to see chapter 3, algebra example 3.26. Solve 2x square minus 2 minus 2 root 6x plus 3. So, என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. எந்த மெத்தட் பண்ண மாட்டோம்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தடு. ஸோ ஃபேக்டரைசேஷன் மெத்தட் உங்களுக்கு தெரியும், ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் மெத்தட் தான். ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் வாட்டி இதை நீங்கள் ஈக்குவேட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் 2h ஸ்கொயர். ஸோ இங்கே 2h ஸ்கொயர் மைனஸ் 2 root 6x plus 3 கொடுத்துருக்காங்க. இங்கே எப்படி எடுக்கணும்னா அங்கே பாருங்கள், இங்கே வந்து நம்மளுக்கு ப்ராடக்ட்டை பாருங்கள், சம் ப்ராடக்ட் எல்லாமே தெரியும். ஸோ சி டேப் தான் உங்களுக்கு இதை லாஸ்ட்டில் பாருங்கள், கான்ஸ்டன்ட் டேப் அதுதான் உங்கள் ப்ராடக்ட். ஸோ 3 போட்டுக்கோங்க. தென் சம் வந்து உங்களுக்கு அது வந்து நடுவில் உள்ள டேம் மைனஸ் அந்த டேம். பட் இங்கே 3 நீங்கள் போடக்கூடாது. ஏன் முன்னாடி பாருங்கள் 2ன்னு ஒரு நம்பர் இருக்குது. ஸோ அந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அந்த நம்பரை போடணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்போ அது 6 ஆயிரும். ஸோ அப்போது இப்படி ஒரு நம்பர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 3 இருந்துச்சுன்னா அந்த 3ஆல் மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல 3 மல்டிப்ளை பண்ணி 9 போடலாம். ஸோ இங்கே 2 இருக்குது, நீங்கள் அந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே. ஸோ இங்கே எதுவுமே இல்லை, எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்குதுன்னா 1. அப்போ நீங்கள் அந்த நம்பரை மட்டும் போட்டுக்கலாம், அந்த 3 மட்டும் அது கூட செய்யலாம். ஸோ இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் அடுத்தது நீங்கள் சம் எப்படி போடணும், ப்ராடக்ட் இப்படி போடணும். ஸோ -3 போட்டு இந்த 3 போட்டுட்டு தென் அந்த நம்பர். ஸோ ப்ராடக்ட்டில் தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். 3 2 6. இது -2 root 2 6. அது வந்து உங்கள் சம்மு. ஸோ அதில் எதாவது சேஞ்சஸ் கிடையாது, அதை அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் இதை எந்த டேர்ம் வந்தால், அதாவது ப்ராடக்ட் வச்சா எந்த நம்பர்ஸால் மல்டிப்ளை பண்ணால் 6 வரும், அதே நேரத்தில் சம் என்னாச்சுன்னா -2 root 6 வரும். பார்த்தீங்கன்னா √6 and √6 வரும். ஸோ √6 and √6 வந்து +6 வந்துடும். பட் -2 root 6 வராது. ஸோ இங்கே ஒரு 2 மைனஸ் போட்டுங்க. ஸோ அப்படி மைனஸ் போட்டிங்கன்னா -√6 -2 root 6 தான் வரும். இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் √6 and √6 வந்து 6 வரும். ஸோ அதே வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா இதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி போட்டுங்க. 2h ஸ்கொயர். ஸோ ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் எடுத்த பிறகு 2h ஸ்கொயர் மைனஸ். ஸோ ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம்னா என்னன்னா, இந்த டேர்மாக 2 தடவை அப்படியே எழுதிக்கங்க, நான் சொல்கிறேன். அது எக்ஸ் வச்சு. ஸோ எக்ஸ் கண்டிப்பாக போடணும். ஏன்னா நம்ம எக்ஸ் டேர்ம் உள்ள எக்ஸுக்கு பார்க்க, அந்த எக்ஸ் வச்சு தான் நம்ம டேர்மாக ப்ராடக்ட் சம்பளம் எழுதணும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் போடணும். -2 எந்த டேர்ம் இருக்கோ அந்த டேர்ம் எழுதி எக்ஸ் போட்டுக்கோங்க 2 தடவை +3. ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம். நான் பார்த்தீங்கன்னா இந்த மிடில் டேர்மை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் 2 ஆட்டு, இந்த மாதிரி 2ஆக பிரிச்சிருக்கோம். ஸோ அதனால தான் இது மெத்தட் பேர் என்னது, ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம். இப்போ நீங்கள் இந்த இதில் காமன் எடுங்க, இந்த 2 டேர்ம்லேயே ஒன்று 2 டேர்ம்லேயே 2 காமன் எடுக்கலாம். ஸோ எந்த டேர்ம்ஸ் காமன் எடுக்கலாம்னா, இந்த ஃபஸ்ட்டில் உள்ளது உங்களுக்கு யூ டேக் √2 எக்ஸைஸே காமன். ஏன்னாச்சுன்னா உங்களுக்கு 2க்கு மீனிங் என்னென்னா √2 × √2. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், √2 × √2 x ஸ்கொயர் மைனஸ் √6x மைனஸ் √6x ப்ளஸ் √3 × √3. ஸோ அதை கூட அப்படி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இது ரூட் நிறைய இருக்கிறனால அந்த மாதிரி கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் அந்த மாதிரி சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்பர்ஸை நம்ம இந்த மாதிரி ரூட்டில் எழுதிக்கிறோம். ஸோ ரூட் நினச்சேன்னா ஆக்சுவலாக ஹாஃப் 3/1/2 அந்த மாதிரி போடும், உங்களுக்கு தெரியும் அது. ஸோ √2 √3 × √3 என்பது உங்களுக்கு 3 தான் வரும். ஸோ இப்போ நீங்கள் இந்த √2லேருந்து ஒரு √2 காமன் ஆடுங்க. அப்படி எடுத்தாச்சுன்னா √2 h ஸ்கொயர். இங்கே √2 வெளியே போயிட்டுனா என்னது √3 மிச்சம் இருக்கும். ஸோ அது ஆக்சுவலாக எக்ஸே நான் வெளியே எடுக்க போகிறேன் அடுத்தது. ஸோ அப்படி எடுத்துகிட்டேன்னா எக்ஸும் வெளியே போயிடும். ஸோ அப்போ எக்ஸை வெளியே எடுத்துகிட்டேன்னா அவங்களுக்கு என்ன வரும்னா √2x இங்கே இருக்கும், இங்கே ஒரு √3 மட்டும் இருக்கும். ஸோ √3 எப்படி உங்களுக்கு தெரியும், 6 எத்தனை 3 2s 6. ஸோ நான் இங்கே ஒரு 2 வெளியே எடுத்தனால 6 வந்து 2 டிவைட் ஆகி 3 ஆகிடுச்சு. ஸோ √2 சாதாரண நீங்கள் நம்பரை மட்டும் வெளியே மாதிரி பண்ணுங்கள். 6/2 என்பது உங்களுக்கு 3ன்னு வருமா. ஸோ அதை நீங்கள் அப்படியே போட்டுங்க √3, அவ்வளோதான். அப்போ √2h × √2h - 3. ஸோ அடுத்தது இதே √2h - 3 அப்படியே போட்டுங்க. ஸோ இந்த டேர்மில் நீங்கள் எது காமனாக இருந்தால் அது வந்துச்சோ அதே தான் இந்த டேர்ம்லேயே வரணும். ஸோ இந்த டேர்ம் வரணும்னா காமனாக இருந்தபோது இந்த டேர்மே வரணும்னா நீங்கள் இந்த நம்பரை காமனாக எடுக்கணும்ல யோசித்தீங்கன்னா நீங்கள் யூ ஹவ் டு டேக் அவுட் √3 வெளியே எடுத்தோன்னா உங்களுக்கு அந்த நம்பரே வரும். பாருங்கள் √3 வச்சு மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். √3 × √2 வந்து என்னது √6 வருமா, -√6 மைனஸ் இருக்கிறா -√6 மைனஸ் இன்ட்டு இங்கே ஒரு மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் √3 × √3 என்னது √3 × √3 வந்துருக்கா. அப்போ நான் 3 அதை தான் நம்ம இப்படி மாதிரி √3 × √3 எழுதிருக்கோம் வந்துட்டா. அப்போ இது எதுவும் எழுதிக்கலாம் √2x - √3 × √2x - √3. ஸோ இது எப்படி எழுதுனே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இதை 2 எழுதிக்கோங்க, அதாவது ப்ராக்கெட்டில் இருக்க 2த்தையும் எழுதிக்கோங்க. ப்ராக்கெட்டில் இருக்க 2 தென் ப்ராக்கெட் வெளியே இருக்கிறத ப்ராக்கெட்டுக்கு உள்ளே எழுதிக்கோங்க. ஸோ ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்க 2 டேர்ம்ஸையும் சேர்த்து ப்ராக்கெட்டுக்குள்ளே 2வது தடவை எழுதிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு தடவை ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஒரு தடவை எழுதிக்கோங்க. ப்ராக்கெட்டுக்குள்ளே 2 தடவை இருக்குது பாருங்கள், √2x - 3. ஸோ அது ஒரு தடவை எழுதிக்கிட்டு வெளியே இருக்கக்கூடியது அப்படியே ஒரு ப்ராக்கெட்டில் எழுதிக்கிறது தான் இந்த மெத்தட். ஸோ இதுதான் இந்த மெத்தட். இப்போ 2த்துக்கு =0 போட்டு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இது நான் எப்படி ஈக்குவேட் பண்ண போகிறேன், ஆக்சுவலாக 2 டேர்ம்ஸே சேமாக இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் நான் டோட்டலாக மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். √2x - √3 the whole square மாறிடும் = 0. ஸோ எப்படி புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு.
ஏன்னா இங்கே அப்படியே சேமாக தான் இருக்குது. இங்கே ஆக்சுவலாக பவர் 1, இங்கே ஆக்சுவலாக பவர் 1. ஸோ பேஸ் சேமாக இருக்கும், பவர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 + 1 2. ஸோ அதனால தான் ஸ்கொயர். இப்போ இந்த ஸ்கொயர் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தா ரூட் ஆகி 0. ஸோ 0க்கு ரூட் எடுத்தால் 0 தான். ஸோ அதனால் 2x minus root 3 is equal to 0 போட்டுக்கோங்க. ஸோ ரூட் 2x is equal to இது நம்ம எடுத்துட்டிங்கன்னா ரூட் 3 வந்துடும். ஸோ x is equal to root 3/√2. ஸோ இதுதான் அவங்க ஃபைனல் சொல்யூஷன். ஸோ த சொல்யூஷன் இஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. த சொல்யூஷன் இஸ் √3 x is equal to root 3/√2. ஸோ இதுதான் உங்கள் ஃபைனல் சொல்யூஷன். ஸோ இது எப்படி இந்த மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இது ஃபர்தர் சம்ஸில் இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டாட்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் எழுங்க. தேங்க்யூ.